திராணியற்ற வாயில்லாத ஜீவன்களோட சாபத்துக்கு யாரும் ஆளாக வேண்டாம். இப்போ ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுங்களேன், நம்மளை அவனை அடிக்கிறோம். அவன் சம பலத்தோடு இருந்தான்னா நம்ம அடித்த வேகத்துக்கு அவனும் சமமாக திருப்பி அடிப்பான். நம்மளை விட கொஞ்சம் பலவீனமாக இருந்தான்னா நம்ம அடிப்போம், அவன் எதிர்ப்பான், ஆனால் கடைசியில் அவன் தோற்று போயிடுவான். எதிர்க்கவே முடியாத ஒரு திராணி அத்தவனை போய் நம்ம திரும்ப 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 அடித்தோம்னா அவனால் திரும்ப அடிக்க முடியாது. அப்போ அவன் என்ன செய்வானா, அந்த இயலாமையில் அவனால் என்னென்ன சபிக்க முடியுமோ இந்த அடிக்கிறவனை தாண்டி அவனோட சந்ததியே சபிப்பான். நீ விளங்காம போயிடணும், தாத்தா பாட்டியிலேருந்து குழந்தை குட்டி பேரன் பேத்தி சந்ததியே சபிச்சிருவான். அந்த சாபத்தோட பின்விளைவுங்கிறது ரொம்ப கொடூரமானது. அதாவது நேராக பதில் எதிரியா இருந்து திருப்பி அடிக்கிறானே, அதை விட மோசமான ஒரு பின்விளைவை ஏற்படுத்தக்கூடாது தான் பலவீனமானவனை அடிக்கிற விஷயம். அதுதான் நம்மளோட இதுலேயும் கதையிலையும் நம்ம பார்க்குறோம். கண்ணகி மதுரையே எரிஞ்சு போகணும்னு சாபம் விட்டாங்க. ஏன்னா மன்னனை சமமா எதிர்க்கக்கூடிய நிலையில இவங்க அரசி கிடையாது. இதுவே இவங்க ஒரு அரசியா இருந்திருந்தாங்கன்னா ஒரு போர் தொடுத்திருப்பாங்க. மன்னன் கிட்ட இவங்க சாமானிய நிலையில இருக்கிறதுனால அவங்களோட சாபம் பழித்துதான் சொல்றாங்க. அது நடந்ததா இல்லையாங்கிறத விட அப்போ இயலாமையில் இருக்கிறவங்களே நீங்க தொட்டா அதுதான் நடக்கும். அப்போ இந்த வாயில்லாத ஜீவனை தொடும்போதும் அதுதான் அது இருக்கும். அது சொல்ற விதம் நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அதுதான் அது சொல்லும். ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப இந்த வாயில்லாத ஜீவனை இவ்வளவு பெரிய பரபரப்பான கோயம்பேடு மார்க்கெட்ல ஒரு அக்யூஸ்டு கண்டிப்பா இந்த செயலை அக்யூஸ்டால தான் செய்ய முடியும். வாயை கட்டி போட்டு சாப்பிட விடாம செஞ்சிருக்காங்கன்னா அப்போ எவ்வளவு பெரிய குற்றம். அது 10-15 நாள் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அது வரைக்கும் யார் தொட்டாலும் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சி விளையாடிட்டு இருந்த நாய் வாயை கட்டினதுக்கு அப்புறம் யாருமே பிடிக்க முடியாம மனிதர்களை பார்த்தாலே பயந்து ஓடுது. இப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது நிச்சயமா சபிச்சிருக்காதா? அந்த சந்ததியே அது சபிச்சிருக்கும் இல்லையா? இந்த சாபத்துக்கு ஆளாக வேண்டாங்கிறதுக்கு தான் நான் இந்த கதையை சொல்றேன். இந்த நாயை அப்போ நம்ம ஆளுங்களை வச்சு ரெஸ்கியூ பண்ணி அதை ப்ளூ கிராஸில் சேர்த்து இப்போ அது நல்லா இருக்கு. இப்போ அது ஒரு வீட்டுக்கு தத்து போகுது. இந்த மாதிரி நம்ம சேவையை நம்ம தொடர்ந்து செய்கிறோம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.